வெல்கம் டு Pullimaan Channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான முட்டை பரோட்டா தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லில் ஆயில் எடுத்துகிட்டு தேவையான அளவு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வதங்கின பின்னாடி அதோட கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் ஃப்ரை ஆகி வதங்கின பின்னாடி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்க. தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து எனக்கு ஃப்ளேவருக்காண்டி எங்களுக்கு பிடிக்குன்றதுக்காண்டி டேஸ்ட்டுக்காண்டி கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு பரோட்டாக்கான குவான்டிட்டி. நல்ல தக்காளி நல்லா வதங்கி மேஷ் ஆகி வரணும். அப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவுக்கு மட்டும் தேவையான உப்புகளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பரோட்டா வந்து நல்லா பிச்சு அதை வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் தோசை கல்லில் மட்டும் செய்யாமல் நீங்கள் இரும்பு கடாய் எதில் இருந்தாலும் செய்யுங்க. அதோட டேஸ்ட் வந்து சேம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதோட 2 முட்டை ஆட் பண்ணி அதை நல்லா வந்து கிளறுங்க. எக்கு வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக பரோட்டாவோட சேர்ந்து வர வரைக்கும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பயுமே முட்டை பரோட்டா வந்து வீட்டில் செஞ்சு அதோட சேம் டேஸ்ட் தான் கிடைக்கும். அதுக்கு மெயின் ரீசனே வந்து சால்னா தான். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சால்னா வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விடுங்க. இது வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விடுங்க நல்லா. நான் வந்து சால்னா வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதிகம் காரம் இருக்கும் அப்படின்றதுனால நான் காரம் கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.